ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் உருவாக்கினார். அதில் வெளிச்சம், ஆகாய விரிவு, சமுத்திரம், கனி விருட்சகங்கள், சூரியன், நிலா, நட்சத்திரம், நீந்தும் ஜீவன்கள், பறக்கும் ஜீவன்கள் மற்றும் நிலத்தில் வாழும் மிருக ஜீவன்களை படைத்தார். பின்பு தேவனாகிய கர்த்தர் மனிதனை பூமியின் மண்ணிலே உருவாக்கி அவருடைய ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதி அவனுக்கு உயிர் கொடுத்தார். அவனுக்கு துணையாக ஒரு பெண்ணை படைத்தார். முதல் மனிதனான ஆதாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனான். மனிதன் பழுகி பெருக ஆரம்பித்தான். அதனுடன் மனிதனின் பாவமும் பெருகிற்று. அவர்கள் இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் நித்தமும் பொல்லாததுமாயிருந்தது. பூமி கொடுமையினாலே நிறைந்திருந்தது. இதனை கர்த்தர் கண்டு தான் மனிதனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். மனிதன் தன் சிருஷ்டிகரை மறந்தபடியால் தேவன் கோபம் உண்டு மனிதர்களை ஜலப்பிரயத்தில் அழித்து போட்டார். அடுத்து வந்த சந்ததியினர் தங்கள் பிதாக்கள் செய்தது போலவே மீண்டும் பாவம் செய்ய ஆரம்பித்தனர். கர்த்தருக்கு செவி கூடாமல் போனார்கள். மனிதனை சீர்படுத்த அநேக ராஜாக்களை கர்த்தர் கொண்டு வந்தார். நியாயாதிபதிகளை கொண்டு வந்தார். மனிதனை எச்சரிக்க தீர்க்கதரிசிகளை கர்த்தர் கொண்டு வந்தார். கட்டளைகளை கொண்டு வந்தார். அநேக அடையாளங்களை கொண்டு வந்தார். ஆனாலும் மனிதன் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமையினால் தேவனுடைய உறவை இழந்து போனார். இறுதியாக படைத்த பரிசுத்தமான தேவனே தன்னை ஜீவ பலியாக அழித்து அவருடைய வெளியேற பெற்ற இரத்தத்தினால் மனிதனுடைய பாவத்தை கழுவி பிதாவின் இருதயத்தின் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் இருதயத்தை பிதாவிற்கும் திருப்ப வந்தார். அவர்தான் நம் இயேசு கிறிஸ்து. எருசலேம் என்ற ஊரில் ஒரு கன்னியின் வயிற்றில் பிறந்து பரிசுத்தமாய் வளர்ந்து அநேக அற்புத அடையாளங்களை செய்தார். குருடர்களை காண செய்தார். சப்பானிகளை நடக்க செய்தார். மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். இன்னும் அநேக அதிசயங்களை செய்தார். பின்பு இயேசு 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாக இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். பின்பு ஒரு நாள் பஸ்கா பண்டிகை வந்தது. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் இயேசுவை தந்திரமாக பிடித்து கொலை செய்யும்படி வகை தேடினார்கள். அந்நாளில் ஒரு மேல்வீட்டு அறையில் ஒரு பந்திய ஆயத்தம் பண்ணி தன் சீஷர்களோடு போஜனம் பண்ணி கொண்டிருந்தார். இயேசு அவர்களை நோக்கி, என்னுடனே புசிக்கிற உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று சொன்னார். சீஷர்கள் கேட்டவுடன் வினாவோடும் மனம் உடைந்தும் போனார்கள். பின்பு கெத்செமனே எண்ணப்பட்ட இடத்திற்கு வந்து இயேசு ஜெபம் பண்ணி முடிக்கும் வேளையில் 12 பேரில் ஒருவனாகி
தேசாதிபதிக்கு தலை வணங்குகிறோம். இவன் தன்னை கிறிஸ்து என்னும் ராஜாவென்றும் ராயருக்கு வரி கொடுக்க வேண்டியதில்லை என்று சொல்லி ஜனங்களை கலகம் பண்ணி கொண்டிருந்தான். அதனால் தான் நியாயம் வேண்டி இவனை இவ்விடம் கொண்டு வந்தோம். இவர்கள் சொல்வது போல நீ யூதர்களின் ராஜாவா? நீர் சொல்கிறபடியே. இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லையே. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இவன் கலிலே நாடு தொடங்கி இவ்விடம் வரை யூத தேசம் எங்கும் உபதேசம் பண்ணி ஜனங்களை கலகம் பண்ணி கொண்டிருந்தான். அதனால் இவனை நீங்க சிலுவையிலே அறைய வேண்டும். பிரதான ஆசாரியரும் மூப்பரும் இயேசுவின் மேல் குற்றம் சாட்டுகையில் இயேசு அதற்கு மறுத்து ஒரு வார்த்தையும் பேசவில்லை. இவர்கள் உன்மீது எத்தனையோ குற்றங்கள் சாற்றுகிறார்களே, நீ அவர்களை கேட்கவில்லையா? அதற்கும் இயேசு ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அதனால் பிலாத்து மிகவும் ஆச்சரியப்பட்டான். இவர்கள் பொறாமையினாலே இயேசுவை ஒப்புக் கொடுக்கிறார்கள் என்று பிலாத்து அறிந்தான். சரி, எவனை நான் உங்களுக்கு விடுவிக்க வேண்டும்? பரபாசையா இல்லை கிறிஸ்து எனப்படுகிற இயேசுவையா? எங்களுக்கு பரபாசை விடுதலை செய்யுங்கள். கிறிஸ்து எனப்பட்ட இவனை சிலுவையில் அறையுங்கள். நிறுத்துங்கள், நிறுத்துங்கள். சிலுவையில் அறைவதற்கு இவன் என்ன குற்றம் செய்தான்? கலகம் அதிகமாகிறதை பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானின் இரத்த பலிக்கு நான் பொறுப்பல்ல. என்னவாக இருந்தாலும் பரவாயில்லை, இவனுடைய இரத்த பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் விழட்டும். இழுத்து வாருங்கள் அவனை. நீதான் யூதாவின் ராஜாவா? கொண்டு வாருங்கள் சிலுவையை. இவன் சிலுவையில் தொங்க வேண்டும். எனக்கு திருப்பி கொடுங்க.
போதும் போதும், எங்களை பகைத்துக் கொண்டாயே, உன் நிலைமையை பார்த்தாயா? இவன்தான் ராஜாவாச்சே. கிரீடம் வேண்டாம், கொண்டு வா அந்த முள் கிரீடத்தை. நீதான் மேசியாவாயிற்றே, எங்களிடமிருந்து உன்னை காப்பாற்றிக்கொள். சிலுவையில் அறைங்கள் அவனை. எங்கள் கட்டளைகளை மீறினால் இதுதான் நிலைமை. தேவனே, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். என் மகனை எனக்கு திருப்பி கொடுங்க, என்னோட மகனை எனக்கு திருப்பி கொடுங்க. இயேசுவே, என் மகனை எனக்கு திருப்பி கொடுங்க. ஆண்டவரே, இயேசுவே, என் மகனை எனக்கு திருப்பி கொடுங்க. பிதாவே, பிதாவே, என் ஜீவனை உன் கையில் ஒப்புக் கொடுக்கிறேன்.
மகாராஜன் போல் வேறு ராஜன் ஒருவர் இல்லையே. ராஜன் இயேசு மகாராஜன். நம் மகாராஜன் போல் வேறு ராஜன் ஒருவர் இல்லையே. ராஜன் இயேசு மகாராஜன். வானத்தையும் பூமியையும் அவர் ஆள்வது மட்டுமல்லாமல் உன்னையும் என்னையும் அன்புடன் பாதுகாப்பா. அவர் உன்னையும் என்னையும் அன்புடன் பாதுகாப்பா. நம் மகாராஜன் போல் வேறு ராஜன் ஒருவர் இல்லை. ராஜன் இயேசு மகாராஜன். நம் மகாராஜன் போல் வேறு ராஜன் ஒருவர் இல்லை. ராஜன் இயேசு மகாராஜன். యేసు రక్తమే జయం జయం క్రీస్తు యేసు రక్తమే జయం జయం యేసు రక్తమే జయం జయం క్రీస్తు యేసు రక్తమే జయం జయం యేసు రక్తమే జయం జయం క్రీస్తు యేసు రక్తమే జయం జయం యేసు రక్తమే జయం జయం క్రీస్తు యేసు రక్తమే జయం జయం యేసు రక్తమే జయం జయం క్రీస్తు యేసు రక్తమే జయం జయం యేసు రక్తమే జయం జయం క్రీస్తు యేసు రక్తమే జయం జయం యేసు రక్తమే జయం జయం క్రీస్తు యేసు రక్తమే జయం జయం యేసు రక్తమే జయం జయం క్రీస్తు యేసు రక్తమే జయం జయం యేసు. அவர் பேய்களையே துரத்திடுவார், நோய்களையும் நீக்க வல்ல தேவன். அவர் குருடர்களை குணமாக்கி செவிடரையும் கேட்க செய்யும் தேவன். அவர் பேய்களையே துரத்திடுவார், நோய்களையும் நீக்க வல்ல தேவன். அவர் குருடர்களை குணமாக்கி செவிடரையும் கேட்க செய்யும் தேவன். ராஜாதி ராஜன் அவர் இயேசு மகாராஜன் அவர். ராஜாதி ராஜன் அவர் இயேசு மகாராஜன் அவர். நம் மகாராஜன் போல் வேறு ராஜன் ஒருவர் இல்லையே. ராஜன் இயேசு மகாராஜன். நம் மகாராஜன் போல் வேறு ராஜன் ஒருவர் இல்லையே. ராஜன் இயேசு மகாராஜன். அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் நாமம் கேட்டு கடல் மலைகளும் நடுங்கும். அவர் அதிசயங்கள் அற்புதங்கள் இன்றும் உனக்கு செய்ய வல்ல தேவன். அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் நாமம் கேட்டு கடல் மலைகளும் நடுங்கும். அவர் அதிசயங்கள் அற்புதங்கள் இன்றும் உனக்கு செய்ய வல்ல தேவன். நம்மோடு இருப்பவர் அவர், நம்மினுரை வாழ வைப்பவர். நம்மோடு இருப்பவர் அவர், நம்மினுரை வாழ வைப்பவர். நம் மகாராஜன் போல் வேறு ராஜன் ஒருவர் இல்லையே. நம் மகாராஜன் போல் வேறு ராஜன் ஒருவர் இல்லையே. ராஜன் இயேசு மகாராஜன். நம் மகாராஜன் போல் வேறு ராஜன் ஒருவர் இல்லையே. ராஜன் இயேசு மகாராஜன். வானத்தையும் பூமியையும் அவர் ஆள்வது மட்டும் அல்லாமல் உன்னையும் என்னையும் அன்புடன் பாதுகாப்பா. அவர் உன்னையும் என்னையும் அன்புடன் பாதுகாப்பா. நம் மகாராஜன் போல் வேறு ராஜன் ஒருவர் இல்லையே. ராஜன் இயேசு மகாராஜன். நம் மகாராஜன் போல் வேறு ராஜன் ஒருவர் இல்லையே. ராஜன் இயேசு மகாராஜன்.